முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் என பலரும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த நிலையில் அனைவருக்கும் அன்பு மிகுந்த நன்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 72வது பிறந்தநாளை கொண்டாடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடிதம் மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மு.க.ஸ்டாலின் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெற வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டம், கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதில் நாம் ஒன்றிணைந்து நிற்போம் என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சரும் தனது சகோதரருமான மு.க.ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ வாழ்த்துகிறேன் என ராகுல் பதிவிட்டுள்ளார். ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துக் கடிதத்தில் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்தநாளை கொண்டாடுவதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். தங்கள் தலைமையில் மக்கள் எல்லா நலன்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறேன் என்றும், நீங்கள் பூரண உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துகிறேன் எனவும் கூறியுள்ளார். இந்தியாவை நேசிக்கும் மகத்தான தலைவராய் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிளிருகிறார் என குறிப்பிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது தந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இனமான பேராசிரியர் வழியில் கழகத்தை வழிநடத்தும் கழகத் தலைவர் என பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பை பெற்று நல்லாட்சி நடத்துவதுடன் மொழி உரிமை, மாநில உரிமைகளை வலியுறுத்தி வருகிறார் என கூறியுள்ளார். மக்கள் நலன் போற்றும் திராவிட மாடல் ஆட்சி 2026இல் மீண்டும் அமையும் என குறிப்பிட்டு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மும்மொழியில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு மும்மொழிக் கொள்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். 72வது பிறந்தநாளை கொண்டாடும் முதலமைச்சருக்கு உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நல்ல உடல் நலத்துடன் அவரது பொது வாழ்வு தொடர வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்டோரும் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் நடிகர் ரஜினிகாந்தும் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்து அன்பை பரிமாறிக்கொண்டார். இந்த நிலையில் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். அதில் காலை 8 மணி தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை ஆயிரக்கணக்கான வாழ்த்துக்களை பெற்றேன். அனைவருக்கும் அன்பு மிகுந்த நன்றி என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்ட நாம் எடுத்துள்ள உறுதிமொழியில் வெல்ல களம் புகுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று குறிப்பிட்டுள்ளார்.